படத்தோட தொடக்கத்துல ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் பிளாக் அண்ட் ஒயிட்டா காட்டுறாங்க. அதுக்கு அப்புறமா கலர்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த கிராமத்து சர்க்கஸ்ல ஓஸ் அப்படின்ற மேஜிக் மேன் அவருடைய மேஜிக்கை இங்க இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டயும் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவருடைய மாயாஜால மேஜிக்கால முடிந்த அளவுக்கு இங்க இருக்கிற மக்களை மகிழ்விக்க பாக்குறாரு. ஆனா ஹீரோவோட மாயாஜால நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு கிராமத்துல இருந்து மக்கள் ரொம்ப கம்மியாவே வராங்க. ஹீரோ எப்போ மேஜிக் ஷோ நடத்தினாலும் கூட்டத்துல இருந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவங்க கிட்ட அவருடைய சின்ன மேஜிக் திறமைய காட்டுவாரு. அதனால ஹீரோ அவர் பண்ண விஷயத்தையே இங்க பண்ணிட்டு இருக்காரு. புதுசா எந்த ஒரு மேஜிக்கும் அவர் பண்ணல. இப்படிதான் ஒரு வாட்டி ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவளை காத்துல பறக்க வைக்கிற மாதிரி மறிய வச்சிடுறாரு. இத பார்த்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கை தட்டி ஹீரோவை பாராட்ட, அப்போ இந்த கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கிறா. அதாவது என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து ஊனமா இருக்கேன். என்னுடைய கால்களை உங்க மேஜிக் மூலியமா குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சின்ன பொண்ணு கேட்க, கூடவே அந்த பொண்ணோட அவங்க அம்மாவும் இவளுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கெஞ்ச, ஆனா நம்ம ஹீரோ வந்து ஒரு உண்மையான மேஜிக் மேன் இல்ல. ஏதோ அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மேஜிக்கை வச்சுதான் இந்த கிராமத்துல பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. அதனால ஹீரோ என்னால முடியாது, அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இவன் உண்மையான மேஜிக் மேன் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவை இந்த இடத்துல தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ இங்கிருந்து எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு ஓடுறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல சர்க்கஸ்ல ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்க ஒரு மொட்டை தலையனை காட்டுறாங்க. அவன் ஹீரோவை வெறி கொண்டு தேடிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, ஹீரோ அந்த மொட்டை தலையன் மனைவி கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகி இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் ரொம்ப கோவமா ஹீரோவை அடிக்கிறதுக்கோசம் தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிக்கிட்டே வரும்போது ஹீரோ அந்த மொட்டை தலையன் மனைவி கூட ரூம்ல இருக்க, அப்போ அவன் கதவை ஒடிச்சுக்கிட்டு ஹீரோவை தாக்க வரும்போது ஹீரோ அப்போ ஒரு பெரிய துணியை எடுத்து அவருக்கு தெரிஞ்ச மேஜிக் மூலியமா இந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாக்குறாரு. தப்பிச்ச ஹீரோ இங்கிருந்து ஒரு பறக்கும் பலூன் மேல ஏற, இத பார்த்து அந்த பலசாலியான மொட்டை தலையன் என்ன பண்றான், ஹீரோ பறந்து போற பலூன் கயிறை இழுக்க பாக்குறான். உடனே ஹீரோ அந்த பலூனை அறுத்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாரு. அப்படி தப்பிச்சு போகும்போது ஹீரோ இங்க ஒரு மணல் சூறாவளியை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ பறந்து வந்த பலூன் அதுல மாட்டிக்க, ஹீரோக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. சூறாவளியில மாட்டிக்கிட்ட ஹீரோ ஒரு கட்டத்துல மயங்கிடுறாரு. இப்ப கண் முழிச்சு பார்க்கும்போது இந்த இடமே ரொம்ப அருமையான இடமா இருக்கு. இங்க ரொம்ப பெருசு பெருசா பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துட்டு இருக்கு. ஹீரோ பறந்து வந்த பலூன் ஒரு நதியில விழ, ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே வரலான்னு பார்க்கும்போது இங்க கேப் போட்டு ஒரு பொண்ணு வரா. வந்தவ ஹீரோ கிட்ட சொல்றா, நீங்க உடனடியா இந்த நதியில இருந்து வெளியே வரலனா இங்க இருக்க சின்ன சின்ன மீன்கள் உங்களை கடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல அந்த மீன்கள் ஹீரோவை கடிக்க, ஹீரோவோ கத்திக்கிட்டே நதியில இருந்து வெளியே வர, நதியில இருந்து வெளியே வந்த ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, நான் இங்க இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய மேஜிக்கை இங்க காட்ட, அந்த தொப்பி போட்ட பொண்ணு ஹீரோவை பார்த்து நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு மேஜிக் மேன். அப்படி சொன்ன உடனே அவ என்ன பண்றா, ஆமா எங்க அரசர் சொன்னது கரெக்ட் தான், எங்களை காப்பாத்த ஒரு மந்திரவாதி வருவார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இவங்களை தாக்குறதுக்காக பறக்கக்கூடிய கொடூர குரங்கு கூட்டம் வருது. இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே ஓடி போய் ஒரு மர குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே ஹீரோ கையில இருக்க ஒரு புறாவை எடுத்து பறக்க விட்டதால அந்த கொடூர குரங்கோட கவனம் சிதறுது. இப்ப ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க. உடனே இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுது. நைட் டைம்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேக்குறாரு, இங்க என்னதான் நடக்குதுன்னு. அதுக்கு அந்த தொப்பி போட்ட பொண்ணு என்ன சொல்றா, இது மாதிரி இந்த நாட்டோட அரசரை ஒரு சூனியக்காரி விஷம் வச்சு கொன்னுட்டா, அதனால அவளை நாங்க இந்த ராஜ்யத்தை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்ப நானும் எங்க அக்காவும் தான் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுற நேரத்துல ஹீரோ இவளுடைய அழகுல மயங்கி அவருடைய லீலையை இங்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு மேஜிக் பாக்ஸை ஓபன் பண்ணி, இது உனக்கு தான், இது எங்க பாட்டியோடது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்காக வச்சிருந்தேன் அப்படின்னு கொடுத்து மயக்க, இங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் அவங்களுடைய அன்பை மொத்தத்தின் மூலியமா பரிமாறிக்கிறாங்க. அடுத்து ரெண்டு பேருமே சூரியகாந்தி இருக்கிற தோட்டத்துல பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப வரும் வழியில ஒரு ரெக்க வச்ச யூனிஃபார்ம் போட்ட குரங்கு இங்க இருக்கிற மரத்தோட வேர்ல மாட்டிட்டு இருக்கு. ஹீரோ உடனே அந்த குரங்குக்கு உதவி செய்வதற்காக கிட்ட போறாரு.
அப்போ அந்த குரங்கு திடீர்னு ஹீரோவ பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லுது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கம்பீரமான சிங்கம் ஹீரோவ தாக்க வந்து நிக்குது. அப்போ ஹீரோ பேக்ல இருக்க ஒரு சிவப்பு கலர் புகைப்பொடி இந்த இடத்துல தவறுதலா விழுந்து வெடிக்க, இத பார்த்த சிங்கம் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு பயந்து ஓடுது. ஹீரோ இப்போ அந்த குரங்க காப்பாத்திடுறாரு. காப்பாத்துன குரங்கு என்ன பண்ணுது? ஹீரோ கிட்ட இனிமே நான் உங்க அடிமை. நீங்க தான் என் உயிரை காப்பாத்தினீங்க. நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சரி அப்படியா அப்போ இந்த பேக்க புடின்னு அந்த குரங்கு கிட்ட அவருடைய பேக்க கொடுத்துட்டு, இப்போ இவங்க 3 பேருமே அரண்மனை நோக்கி தொப்பி போட்ட பொண்ணு ஹீரோ கிட்ட, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்க அந்த சூனியக்காரிய எப்படியாவது விரட்டிடுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நம்ம 2 பேருமே ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டே போறா. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு? அந்த பறக்கிற குரங்க பார்த்து, நீ என்னுடைய அடிமைன்னு என்கிட்ட சொன்னதுனால நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நான் ஒன்னும் மந்திரவாதிலாம் இல்ல. மந்திரவாதின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த குரங்கு கிட்ட சொல்ல, என்னது நீ ஒரு டுபாகூரா அப்படின்ட்டு குரங்கு கேட்க, அப்படிலாம் இல்லப்பா, நான் மந்திரவாதி இல்ல. என்ன எனக்கு கொஞ்சம் மேஜிக் எல்லாம் தெரியும். நான் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இங்க இருக்கிற தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு போகலான்னு தான் அப்படின்னு அந்த குரங்கு கிட்ட சொல்லிட்டு, இத பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ நடந்து வந்துட்டே இருக்கும்போது அரண்மனைக்கு கூட்டிட்டு போக ஹீரோவை வர வைக்கிறாங்க. இங்க பல போர் வீரர்கள் எல்லாம் இருக்காங்க. மேலும் ஒரு குள்ள மனிதர் ஹீரோவை இங்க வர வைக்கிறாரு. அடுத்து குதிரை வண்டியில உட்கார வச்சு அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க ஹீரோவை. அடுத்த சீன்ல தொப்பி போட்டவளோட அக்காக்காரி இங்க இருக்கா. அவளை பார்த்த உடனே ஹீரோ அவருடைய பிளே பாய் விளையாட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க அரசரோட சிம்மாசனம் மேல உட்கார, அப்ப அக்காக்காரி என்ன சொல்றா, நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி தங்கச்சிக்காரி கிட்ட கேக்குறா, இவனை பார்த்தா ஒரு மந்திரவாதி மாதிரியே தெரியலையே, எப்படி இவன் அந்த சூனியக்காரிய விரட்டி அடிப்பான் அப்படின்னு, இவன் ஒரு காமெடி பீஸ் மாதிரி தானே இருக்கான் அப்படின்னும் அக்காக்காரி தங்கச்சிக்காரி கிட்ட கேட்க, தங்கச்சிக்காரி அப்படியெல்லாம் நீங்க அவரை ஏளனமா நினைக்காதீங்க, ஹீரோ வரும்போது பண்ண சாகத்தை இப்போ அக்காக்காரி கிட்ட தங்கச்சிக்காரி சொல்றா. அக்காக்காரி சரி ஒத்துக்கிறேன், எப்படியாவது நினைச்சது நடந்தா சரி அப்படின்றா. கட் பண்ண அக்காக்காரி என்ன பண்றா, ஹீரோவுக்கு அரண்மனையோட கஜானா இருக்கிற இடத்த வந்து காட்டுறா. இங்க ஏகப்பட்ட தங்கம் குவிஞ்சு கிடக்கு. இத பார்த்த ஹீரோ துள்ளி குதிச்சு இது எனக்கு தான் அப்படின்னு கத்த, அப்போ அக்காக்காரி என்ன சொல்றா, இந்த ராஜ்யமே உனக்கு தான். அதுக்கு முன்னாடி நீ அந்த சூனியக்காரியை எப்படியாவது துரத்தி அடிக்கணும். அது மட்டும் இல்லாம அவ கையில ஒரு மந்திரக்கோல் இருக்கு. அந்த மந்திரக்கோலை நீங்க எப்படியாவது ஒடிச்சிடணும். மேலும் அந்த சூனியக்காரி வேற எங்கேயுமே இல்ல, இங்க இருக்க ஒரு இருட்டு காட்டு பகுதியில தான் இருக்கான்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நான் கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு அக்காக்காரி சொல்ல, ஹீரோ அந்த குரங்க கூட்டிக்கிட்டு சூனியக்காரி இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த குரங்கு சொல்லுது, உனக்கு எந்த ஒரு மந்திரமும் தெரியாது. நீ வேலைக்காகாத ஒருத்தன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அங்க போன உன்னுடைய கதையே முடிஞ்சிடும் அப்படின்னு குரங்கு ஹீரோவை எச்சரிக்க, ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாடா டேய். நீ வேற ரொம்ப என்ன பயம் காட்டுறடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது இங்க ஒரு இடத்துல தீ பிடிச்சிருக்கு. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே பீங்காவால நனைஞ்சிருக்கு. ஆமாங்க, இது ஒரு பீங்காங் கிராமம். அப்ப அங்க ஒரு குட்டி பொம்மை வந்து காலெல்லாம் உடைஞ்சி ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்க, ஹீரோ உடனே அந்த பொம்மை கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபோது பொம்மை சொல்லுது, நீங்க வந்ததால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்ப அந்த சூனியக்காரி வந்து எங்க வில்லேஜ்ல இருக்க எல்லாரையுமே அழிச்சிட்டா, என்னுடைய காலையும் ஒடிச்சிட்டான்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி ரொம்ப வருத்தப்படாத, நான் சரி பண்றேன்னு ஹீரோ பேக்ல இருக்க கம்மை எடுத்து உடைஞ்சு போன பொம்மையோட காலை ஒட்ட வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பொம்மைக்கு ஆறுதலாவும் பேசுறாரு. இப்போ ஹீரோ அந்த சூனியக்காரி இருக்கிற காட்டுக்கு போகலான்னு வெளியே வரும்போது அந்த குட்டி பொம்மையும் கூடவே வர, ஹீரோ என்ன பண்றாரு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ உன்னுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, உடனே குட்டி பொம்மை சொல்லுது, இல்ல இல்ல நான் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க அப்படின்னு ஹீரோவோட காலை பிடிச்சிருக்க, உடனே ஹீரோ ஓகே என்ன சொல்ல, இப்போ 3 பேருமே அந்த இருண்ட காட்டுக்குள்ள போறாங்க. இப்போ இவங்க காட்டுக்குள்ள வரும்போது இவங்கள விசித்திரமான செடிகள் எல்லாம் அட்டாக் பண்ண, இவங்க கத்திக்கிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டே இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது இங்க ஒரு சுடுகாட்டுக்குள்ள வந்துடுறாங்க.
இப்போ ஹீரோ பொம்மை கிட்டயும் குரங்கு கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது அந்த சூனியக்காரியோட மந்திரக்கோலை ஒடிச்சிடணும். அப்படி ஒடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு அவருடைய பிளானை சொல்லி, இங்க ஒரு இடத்துல வந்து 3 பேருமே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்தபடியே இந்த இடத்துக்கு சூனியக்காரி வந்த அந்த சூனியக்காரி அவளுடைய மந்திரக்கோலை பக்கத்துல வச்சுட்டு, இங்க இருக்க கல்லறையோட கதவை திறந்து உள்ள போகலான்னு பார்க்கும்போது, ஹீரோ இங்க என்ன பண்றாரு, அந்த குரங்கு கிட்ட ஒண்ணு சொல்றாரு. அது என்னன்னா, வேற ஒரு திசையில போயிட்டு நீ சத்தத்தை எழுப்பு. அப்போ அவளுடைய கவனம் சிதறும்னு சொன்ன உடனே, அந்த குரங்கும் போயிட்டு சத்தத்தை போட, இந்த நேரத்துல ஹீரோ அந்த மந்திரக்கோலை எப்படியோ ஒரு வழியா எடுத்துடுறாரு. மந்திரக்கோல் கிடைச்சதால, அதை எப்படியாவது ஒடிக்கணும்ன்ட்டு ஒடிக்க போகும்போது, இங்க ஒரு சத்தம் கேக்குது. நீ தானா அந்த மந்திரவாதி அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. இப்ப அந்த சூனியக்காரி யாருன்னு காட்டுறாங்க. அந்த சூனியக்காரி ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பொண்ணு. இவள பார்த்த உடனே ஹீரோ, "நீ இவ்வளவு அழகா இருக்கியே! நீயா ஒரு சூனியக்காரி?" அப்படின்னு அந்த சூனியக்காரி கிட்ட வந்து அவருடைய விளையாட்ட ஆரம்பிக்கிறாரு. மேலும் உன்னை பார்க்கறதுக்கு என்னுடைய பழைய காதலி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த சூனியக்காரி சொல்றா, "நான் ஒன்னும் உன்னுடைய காதலி மாரி இல்ல. நான் வந்து இந்த நாட்டோட இளவரசி. அந்த அக்காக்காரி இருக்கால, அவ தான் உண்மையான சூனியக்காரி. அவ தான் என்னுடைய அப்பாவை கொன்னுட்டு அந்த கொலைப்பழிய என் மேல போட்டு அந்த ராஜ்யத்தை விட்டே என்ன அனுப்பிட்டா. அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப மோசமானவ. ஆனா அவ நல்லவ மாதிரி எல்லாரையும் ஏமாத்துறா. எந்த அளவுக்குனா கூட இருக்க தங்கச்சியவே ஏமாத்துற அளவுக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, இப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது. அக்காக்காரி தான் மெயின் வில்லியா, அவளாலதான் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு. இங்க இந்த குரங்கு இளவரசியோட மந்திரக்கோலை கொடுக்க அத அவ வாங்கிக்கிறா. இந்த பக்கம் உண்மையான சூரியக்காரி அங்க நடக்கிறதெல்லாம் மந்திரபால் மூலியமா எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கோவப்படுறா. ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்களே, இது நம்மளுக்கு தானே பெரிய ஆபத்தா போய் முடியும் அப்படின்னு நினைக்க, இங்க இந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி வரா. வந்தவ, பரவாயில்லையே, ஹீரோ சொன்ன மாதிரி அந்த சூனியக்காரிய அவருடைய வலையில சிக்க வச்சுட்டாரே அப்படின்னு சொல்ல, அப்போ அக்காக்காரி என்ன சொல்றா, அவனை நீ ரொம்ப நம்புற. அவன் ஒன்றும் நல்லவன் இல்ல. அவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு ரொம்ப வலிஞ்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு போனான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட தங்கச்சிக்காரி என்ன பண்றா, ஹீரோ இவளுக்கும் அதே மாதிரி ஒரு பாக்ஸை ஆரம்பத்துல கொடுத்திருப்பார்ல, அதனால இவ அக்கா சூனியக்காரி சொல்ற எல்லாத்தையுமே உண்மை அப்படின்னு நம்புறா. அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு தங்கச்சிக்காரி இந்த இடத்துல ரொம்ப கோவப்படுறா. உடனே அக்காக்காரி என்ன பண்றா, நீ எதுக்குமே வருத்தப்படாத, அவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ட்டு அக்கா சூனியக்காரி அவளுடைய பறக்கும் ரொம்ப கொடூரமான குரங்கு படைய ஹீரோவை தாக்குறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவும் இளவரசியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, புகை மூட்டத்துல இருந்து ரொம்ப கொடூரமான குரங்கு கூட்டம் இவங்கள தாக்க வருது. இதனால இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இளவரசி என்ன சொல்றா, நீங்க தான் ஒரு மந்திரவாதியில, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, இது எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே மனசுக்குள்ள, நான் தான் மந்திரவாதியே இல்லையே அப்படின்னு அவருடைய கோட்ல இருந்து ஒரு பொருளை எடுக்க, அது ரெட் கலர்ல ஒரு சின்ன துணியா இருக்கு. இதனால ஹீரோ, இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது, அதனால எல்லாருமே தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்தை விட்டு ஓடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஒரு கட்டத்துல மலையோட விளிம்புக்கே வந்துடுறாங்க. இங்க இவங்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. உடனே இளவரசி என்ன பண்றா, அந்த மலை உச்சியில இருந்து குதிக்க, பின்னாடியே அந்த குரங்கும் கூடவே பொம்மையும் குதிச்சிடுது. ஆனா ஹீரோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம கொடூர குரங்கு கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டே அவரும் கீழே குதிக்கிறாரு. இப்போ அந்த சூனியக்காரியுடைய படை என்ன பண்ணுது, இவங்க விழுந்து செத்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்தை விட்டு பறந்து போகுது. கீழே விழுந்தவங்க சேஃப்டியா ஒரு பபுள்ஸ்குள்ள இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இளவரசி தான் அவளுடைய மந்திரக்கோலை பயன்படுத்தி பண்ணியிருப்பா. இங்க யானை மாதிரி இருக்க ஒரு சிலைய காட்டுறாங்க. அதுல தண்ணி அருவியா கொட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்த ஹீரோ ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காரு. அப்போதான் இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சீல்டு மாதிரி இருக்க பெரிய பபுள்ஸ் இருக்கு. இத பார்த்த ஹீரோ இது என்னன்னு கேட்க, உடனே இளவரசி, இதுக்குள்ளதான் நாங்க தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த அக்காக்காரி கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே போயிடுறாங்க. ஆனா ஹீரோ இங்க யோசிக்கிறாரு, நம்ம தான் நல்லவனே இல்லையே, நம்ம எப்படி உள்ள போவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர,
எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பபிள்ஸ்குள்ள ஹீரோ வந்துடுறாரு. நாம இங்க வந்ததுனால நம்மளையும் நல்லவன் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இப்போ உள்ள வந்த ஹீரோவை பார்த்த உடனே இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உற்சாகத்துல மந்திரவாதி வந்துட்டாரு, அந்த அக்கா சூனியக்காரியை எப்படியாவது அழிச்சு நம்மள காப்பாத்திடுவாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல ஹீரோவை சூப்பரா வர வைக்கிறாங்க. ஆனா ஒரு வானவெடி மட்டும் போட்டு இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னது வானவெடியா அப்படின்னா என்னன்னு இளவரசி கேட்க, ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு பட்டாசு பத்தி எதுவுமே தெரியாதா, விசித்திரமா இருக்கே அப்படின்னு. இங்க இருக்கிற மக்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ அவருடைய கையை உயர்த்தி என்ன பண்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், அந்த அக்கா சூனியக்காரிய ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே ஆரவாரம் பண்றாங்க. கட் பண்ணா அந்த அக்கா சூனியக்காரி என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே அவ கையில இருக்க மந்திர பால் மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கிறா. இப்ப அவ என்ன பண்றா, அவ கையில இருக்க ஒரு பச்சை கலர் ஆப்பிள அவ தங்கச்சிக்காரி கிட்ட சாப்பிட கொடுக்கறா. இத நீ சாப்பிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு அவளை ஏமாத்தி அதை சாப்பிட வைக்க, அவளும் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாப்பிட்ட உடனே அவளுக்கு இங்க என்னமோ நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தங்கச்சிக்காரி கேக்குறா, என்ன பண்ண என்ன அப்படின்னு. அக்காக்காரி சொல்றா, நான் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்காக இந்த நாட்டோட ராஜாவே அழிச்சவ அப்படின்னு சொல்ல, இப்ப உண்மையை தங்கச்சிக்காரி தெரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் அவளால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இப்ப அவ ஒரு முழு சூனியக்காரியாவே மாறிட்டா. அதனால அவ ஹீரோவை சும்மா விட மாட்டேன், அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு கத்துறா. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த அக்கா சூனியக்காரியை நம்ம அடிச்சு விரட்டிடலாம், சரி நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ இங்க இளவரசியை பார்த்து கேட்க, அதுக்கு இளவரசி, இங்க அப்பாவியான மக்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நாங்க வந்து விவசாயி, இன்னும் கொஞ்சம் பேர் நாங்க வந்து சோளக்காட்டு பொம்மை எல்லாம் செய்யறவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் சொல்ல, ஹீரோ இத கேட்டு என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு நினைக்க, இங்க இளவரசி கொஞ்சம் வயசான தாடி வச்சுக்கிற பெரியவங்களை காட்டி, இவங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. ஹீரோ என்னது சொன்னதை அப்படியே செய்வாங்களா, இந்த வயசானவங்க கிட்ட என்ன வேலைமா சொல்றது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க, அப்பதான் இந்த இடத்துக்கு உயரமான மனிதர்கள் எல்லாருமே வர, அவங்கள பார்த்ததுமே ஹீரோ கை தட்டிக்கிட்டே, ஆஹா இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இங்க வந்தவங்க உயரமான மனிதர்கள் இல்ல, இவங்க எல்லாமே குள்ள மனிதர்கள். இவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் நின்னு பெரிய ஆள் மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, எங்களோட திறமை என்னன்னா நாங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ நினைக்கிறாரு நம்ம சோழிய முடிச்சிருவானுங்க போல அப்படின்னு. இந்த நேரத்துல தான் அந்த மாயாஜால சீல்ட கிழிச்சுக்கிட்டு தங்கச்சிக்காரி என்ட்ரி கொடுக்கறா. ஹீரோ பாத்தீங்கன்னா, யாருமா நீ, உனக்கு நான் என்ன கெட்டது பண்ண அப்படின்னு அவளை பார்த்து கேட்க, நான் தான் தங்கச்சிக்காரி, என்னையே மறந்துட்டியான்னு சொல்ல, இவன் உங்களை காப்பாத்துவான்னு நினைக்கிறீங்களா, இவனையே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் என்னமா நீ பளபளப்பா இருப்ப, இப்போ பார்த்தா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல, தங்கச்சிக்காரி இப்போ ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வர, ஆனா இளவரசி என்ன பண்றாங்க, அவங்களோட மந்திர கோலை வச்சு அதை தடுத்துடுறாங்க. உடனே தங்கச்சிக்காரி, என்னையே தாக்குறியா, இரு எங்க அக்காவோட படைய கூட்டிட்டு வரேன், வந்து எல்லாரையுமே சாகடிக்க போறேன்னு பயங்கரமான கோபத்துல கத்திக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறா. இங்க இப்படி நடந்ததால ஹீரோ என்ன பண்றாரு, இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நம்ம சோழியை முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அவனுடைய பொருட்களை எல்லாத்தையுமே பேக் பண்ணி கிளம்ப, இளவரசியோ ஹீரோவை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க பேச்ச ஹீரோ கேட்கிற மாதிரி இல்ல, அவர் மட்டும் பேக் பண்ணிட்டே இருக்கான். இப்போ அந்த பீங்கா பொம்மை அந்த இடத்துக்கு வந்து, என்னுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு, அதனால நீங்க தான் என்ன தூங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் ஓகே நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொம்மையை தூங்க வைக்க ஹீரோ முயற்சி பண்ண, அப்போ அந்த பொம்மை தூங்கும் போது, நீங்க தான் ஒரு பெரிய மந்திரவாதியாச்சே, என்னுடைய அப்பா அம்மாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வாங்களே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மந்திரவாதியா, மந்திரவாதின்னு யாருமே கிடையாது, ஆனா எங்க ஊர்ல ஒரு அறிவாளி மனிதன் இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாரு, இந்த வெளிச்சம் இருக்குல்ல அத கண்ணாடி வச்சு அவர் தான் வெளிச்சத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு இங்க தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நிறைய சொல்ல, இதெல்லாம் கேட்ட அந்த பொம்மை, பரவாயில்லையே அவரும் ஒரு தலை சிறந்த சூப்பரான மந்திரவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பொம்மை தூங்க, இங்க நம்ம ஹீரோ அந்த பொம்மை சொன்னதை கேட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது
அப்போ அந்த பொம்மை எடிசன் ஐயா மந்திரவாதின்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு வேகமா இளவரசி கிட்ட வந்து, ஹீரோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் மந்திரவாதி கிடையாது. ஆனா எங்க ஊர்ல நார்மலா இருக்கிறது உங்க ஊர்ல ஒரு பெரிய விஷயமா பாக்குறீங்க. அதனால எனக்கு நிறைய வித்தை தெரியும். இங்க எடிசனோட கண்டுபிடிப்பை நம்ம பயன்படுத்தலாம். அதெல்லாம் பார்த்தாலே நீங்க ஆடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடிசனோட கண்டுபிடிப்புக்கான புத்தகத்தை நம்ம ஹீரோ வச்சிருப்பான். அதை காமிக்கிறான். நான் எல்லாமே தெரிஞ்ச எங்களோட மக்களுக்கே மேஜிக் ட்ரிக்கை காட்டினவன். எதுவுமே தெரியாத இங்க இருக்கிறவங்கள ஏமாத்த முடியாது. அப்படி ஏமாத்தி அந்த சூனியக்காரிய விரட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு ஹீரோ. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா தயாராகிட்டு இருக்காங்க. அதுபடியே இங்க இந்த நீளமான தாடி வச்ச வயசானவங்க இருக்காங்கல்ல, அதான் எது கொடுத்தாலுமே அப்படியே செய்வாங்களே, அவங்க கிட்ட இந்த ப்ரொஜெக்டருடைய மாடலை காட்டி இதே மாதிரி ஒரு டிசைனை நீங்க நம்ம வண்டியில செட் பண்ற மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா டீட்டெயிலையும் காமிக்கிறாரு. காமிச்சதுமே அவங்கள பாத்தீங்கன்னா, ஆ இதுவா ஜுஜிபி விஷயம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இங்க குள்ள மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹீரோ எப்படி இந்த வெடி மருந்த கண்டுபிடிக்கணும், அந்த வெடி மருந்த எல்லாம் எப்படி இதுக்குள்ள போடணும், அப்புறம் அதை ஃபயர் கிராக்கரா அதாவது பட்டாசா எப்படி மாத்தணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள சொல்லி கொடுக்குறாரு ஹீரோ. அதுபடியே அவங்களும் அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த துணி தைக்கிறவங்க கிட்ட மனுஷன் மாதிரி இருக்கிற ஒரு முகமுடியை செய்ய சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த சோளக்காட்டு பொம்மை செய்வாங்கல்ல, அவங்க கிட்ட சோளக்காட்டு பொம்மையை செய்ய சொல்லி அதுல இந்த முகமூடியை போட்டு விட்டு ஒரு மனுஷன் மாதிரி வடிவத்தை ரெடி பண்ண சொல்றாரு. இப்படியே எல்லாருக்குமே தகுந்த வேலையை கொடுத்து எல்லாரையுமே பாத்தீங்கன்னா போருக்கு பயங்கரமா ரெடி பண்றாரு ஹீரோ. நம்ம இவங்களை சீக்கிரமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய படையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே எல்லாருமே பயங்கரமா வேலையை பார்க்கறாங்க. நம்ம வயசானவங்க பாத்தீங்கன்னா சொன்ன டைம்குள்ளேயே பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஜெக்டரை ரெடி பண்றாங்க. இப்போ ஹீரோ வயசானவங்க கிட்ட சரி எனக்கு இன்னொரு உதவி நீங்க பண்ணி ஆகணும். அது என்னன்னா ஒரு ஏர் பலூனை நீங்க தயார் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்ல இதை யார்கிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க சீக்கிரட்டா ஒரு ஏர் பலூனையும் ரெடி பண்ண வைக்க சொல்றாரு ஹீரோ. எங்க ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போடுறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப போருக்கு பயங்கரமா ரெடி ஆகிட்டு வராங்க. சரி நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசி இருக்காங்கல்ல, அவளுடைய மந்திரக்கோலை பயன்படுத்தி ஒரு புகை மூட்டத்தை வர வைக்கிறா. இதை பார்த்த சூனியக்காரி என்ன பண்ணுறாங்க, இவங்க நம்மளே அட்டாக் பண்ண வராங்களா அப்படின்ட்டு அவளுடைய பறக்கும் கொடூரமான குரங்குகளை தாக்க அனுப்புறா. இந்த பக்கம் புகை மூட்டத்துல அந்த சோளக்காட்டு பொம்மைகள் எல்லாமே போர் வீரர்கள் போல கையில ஆயுதத்தோட புகை மூட்டத்துல இருந்து நடந்து வருது. அதனால சூனியக்காரியுடைய பறக்கும் கொடூர குரங்குகள் அந்த சோளக்காட்டு பொம்மையை ரொம்ப கொடூரமா தாக்கிட்டு இருக்கும் போது இப்போதான் அந்த பறக்கும் கொடூரமான குரங்குகளுக்கு தெரியுது இது போர் வீரர் இல்ல, இதெல்லாம் சோளக்காட்டு பொம்மைகள் அப்படின்ற விஷயம். இந்த நேரத்துல இந்த இடத்துல மயக்கத்தை உண்டாக்க மலர்களால இந்த பறக்கும் கொடூரமான குரங்குகள் சிலது மயங்கிடுது. சிலது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இளவரசியை தூக்கிட்டு போயிடுது. இதனால இளவரசியோட மந்திரக்கோள் மட்டும் தனியா கீழே விழுந்துடுது. அது கரெக்டா நம்ம பொம்மை கிட்ட வர அதை எடுத்து வச்சுக்குது. இப்போ அக்காக்காரி இங்கதான் மந்திரக்கோள் விழுந்திருக்கும் அப்படின்னு தேடி பாக்குறா. ஆனா அவளுக்கு மந்திரக்கோள் கிடைக்கலன்னதும் சரி இளவரசி தான் மாட்டிக்கிட்டா அப்புறம் எதுக்கு மந்திரக்கோள்னு சொல்லிட்டு அப்படியே இளவரசியை தூக்கிட்டு அந்த அரண்மனைக்கு போக ஆரம்பிக்கிறா. என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரியே நீங்க எல்லாமே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்க அந்த குரங்கும் குள்ள மனிதர்களும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க, நீங்க தானே இதெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நான் கிளம்புறேன், அதுக்காக நான் ஒரு ஏர் பலூனா ரெடியா வச்சிருக்கேன், நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்காம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் இளவரசியை தூக்கிட்டு அரண்மனைக்குள்ள வந்துட்டாங்க. எல்லா மக்கள் மத்தியிலையும் இளவரசியை ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. எல்லாருமே இளவரசிய பார்த்ததுமே இவங்களை எதுவுமே பண்ணிடாதீங்க, ஒழுங்கா அவங்கள விட்டுடுங்க, இல்லைன்னா மந்திரவாதி வந்து உங்களை கொலை பண்ணிடுவாருன்னு கத்துறாங்க. என்னது மந்திரவாதி வருவாரா, அது போக அந்த அரண்மனைக்கு இனிமேல் நான் தான் தலைவி, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்ட்டு அக்கா சூனியக்காரி இங்க சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த அக்கா சூனியக்காரி இளவரசி அவளுடைய பவர் வச்சு அட்டாக் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பலூன் ஃபுல்லா நல்ல கோல்ட நிரப்பி இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இத வந்து அந்த தங்கச்சிக்காரி பாக்குறா. இப்போ அவ சொல்லுறா, என்னையும் ஏமாத்திட்ட, எல்லா பெண்களையும் ஏமாத்திட்ட, இப்போ உன்னை நம்பி இருக்கிற இந்த மக்களையும் ஏமாத்திட்டு போறியா அப்படின்னு சிரிச்சுக்கினே இந்த ஊர் மக்கள் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு, பாருங்க நீங்க நம்பி இருந்த ஹீரோ வந்து பலூன்ல தப்பிச்சு போக பாக்குறான், உங்களுடைய தலைமை இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோ பலூன் அட்டாக் பண்ண இதனால பலூன் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்து வெடிக்குது. அவ்வளவுதான், எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க.
ஏன்னா அவங்களுடைய கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படின்னு. இப்போ இங்க இருக்கிற மக்கள் நம்ம ஹீரோ நம்மள ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைக்க, இந்த குரங்கு பாத்தீங்கன்னா அந்த வெடிச்ச இடத்துல இருந்து ஹீரோவோட தொப்பியை எடுத்து, முதலாளி என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க செக்யூரிட்டி வேஷத்துல நம்ம ஹீரோ குரங்க மீட் பண்ண, என்ன அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை விட்டு போவேன்னு நினைச்சியா? உங்க எல்லாரையுமே காப்பாத்தாம நான் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த குரங்கு பாத்தீங்கன்னா பாசமா வந்து கட்டி பிடிக்குது. ஆனா ஹீரோ இறந்துட்டான்னு நினைச்ச இந்த சூனியக்காரிங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க தலைவனும் போயிட்டான், இப்போ இந்த இளவரசியும் போயிட்டானா எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவளுடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம இளவரசிய அட்டாக் பண்றதுக்காக வரா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ப்ரொஜெக்டர் வண்டி இருக்குதுல்ல அதுக்குள்ள உட்கார்ந்து அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவன் என்ன பண்றான், அவனுடைய வண்டியை வெடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட உருவாக்குறான். அப்போ எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வண்டியில இருந்து வந்த புகையில நம்ம ஹீரோவோட மூஞ்சி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்ல வருது. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. முக்கியமா அந்த இந்த ரெண்டு சூனியக்காரிகளும் எதுக்கு பயப்படுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு காட்சியை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்போ உடனே ஹீரோ அந்த பெரிய உருவத்துல என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மக்களை நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப நான் உங்களை பழி வாங்குறதுக்காகத்தான் இவ்வளவு பெருசா மாறி இருக்கேன் அப்படின்னு ஹீரோ இங்க அந்த சூனியக்காரர்களை ஏமாத்தி பேசிட்டு இருக்க, உடனே அக்கா சூனியக்காரி என்ன பண்றா, ஹீரோவை தாக்குறதுக்காக இங்க இருக்க சூனியக்காரியோட வீரர்களுக்கு ஆர்டர் போட, அவங்களும் ஹீரோவை சரமாரியா தாக்குறாங்க. ஆனா இங்க ஹீரோக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா இங்க இருக்கிறது ப்ரொஜெக்டர் மூலியமா உருவான ஹீரோவோட ஃபேஸ் மட்டும். இப்போ தங்கச்சிக்காரி என்ன பண்றா, இரு நான் அவனை அழிக்க பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண, ஹீரோ அப்போ அழிஞ்ச மாதிரி காட்டுறான். இப்போ அக்கா தங்கச்சி சூனியக்காரி ரெண்டு பேருமே ஹீரோ இந்த வாட்டி அழிஞ்சிட்டான் இனி திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஹீரோ ரொம்ப பெரிய உருவத்துல காட்சி தர, அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க என்னுடைய கோபத்தை அதிகமாக்கிட்டீங்க, அதனால நான் வானத்தையே வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த ஃபயர் கிராக்கர் எல்லாத்தையுமே பத்த வச்சு அது வானத்துல போய் பயங்கரமா வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கான். இதை இந்த இளவரசி பார்த்துட்டு, ஓ இதுதான் வான வேடிக்கையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு சிரிக்கிறாங்க. ஆனா இத பார்த்து பயந்த சூனியக்காரி ரெண்டு பேருமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ரெண்டு பேர் மேலயும் ஹீரோ அவர் வாயில இருந்து ரெண்டு ஃபயர் கிராக்கர் வந்து தாக்குற மாதிரி பண்றாரு. அவ்வளவுதான், இத பார்த்த சூனியக்காரிங்க தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் இந்த தங்கச்சிக்காரிய பாத்தீங்கன்னா, விட்டா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ ஒன்னும் கெட்ட பொண்ணு கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நான் உன்னை ஏமாத்தல, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ திரும்பி வந்து நல்ல பொண்ணா இரு, உனக்குள்ள இருக்க சூனியக்காரிய வெளியே தூக்கி போடு அப்படின்ற மாதிரி ஹீரோ எவ்வளவோ சொல்லி இருக்க, தங்கச்சிக்காரிய பாத்தீங்கன்னா ஹீரோவோட பேச்ச கேட்காம அப்படியே அங்க இருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோக்கு இதனால ரொம்ப கஷ்டமா போகுது. இதே டைம்ல இந்த சைடு இந்த அக்கா காரி தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது நம்ம இளவரசி கிட்ட அந்த பொம்மை வந்து அவளுடைய மந்திர கோலை கொடுக்க, இப்போ தப்பிச்ச இளவரசி அக்கா காரிய மடக்க பயங்கரமா சண்டை ஆரம்பிக்குது. எங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டேல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு இளவரசி சொல்ல இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம இளவரசிய சூனியக்காரி அவளோட பவரை யூஸ் பண்ணி தாக்க, இதனால கீழே விழுந்த இளவரசிய சூனியக்காரி திரும்பவும் தாக்கலான்னு பாக்குறா. ஆனா அவளுடைய பவர் இங்க வேலை செய்யல. என்னன்னு பார்த்தா இளவரசி சூனியக்காரி கழுத்துல இருக்க மாயாஜால கல்ல அவ கையால எடுத்து உடைச்சிட்டு இருப்பா. இதனால அந்த சூனியக்காரிக்கு எந்த ஒரு பவரும் இல்லாம போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரிக்கு இங்க ரொம்ப வயசான மாதிரி தோற்றமும் உண்டாகுது. இதனால அக்கா சூனியக்காரி என்ன பண்றா, நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு அவளை அந்த கொடூர குரங்கு படை வந்து தூக்கிட்டு போகுது. கட் பண்ணா இந்த பக்கம் ராஜ்யத்துல எல்லாமே நார்மல் நிலைக்கு வருது. நம்ம இளவரசி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு மன நிம்மதியா இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அரசரோட சிம்மாசனத்துக்கு பின்னாடி அவருடைய உருவம் வர மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரை செட் பண்றாரு. ஏன்னா பின்னொரு காலத்துல அந்த அக்கா சூனியக்காரி இங்க வந்தானா அவளை விரட்டுறதுக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த குரங்கு கிட்ட அவருடைய நன்றியையும் பாசத்தையும் காட்ட, இப்ப குரங்கு கிட்ட சொல்றாரு, எனக்கு இது வரைக்கும் உண்மையான நண்பர்கள் யாருமே இருந்ததில்லை, நீ மட்டும்தான் அப்படி இருந்த என்னுடைய நல்ல நண்பனா அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்க தொப்பியை கழட்டி குரங்கோட தலையில போடுறாரு. மேலும் அந்த சின்ன பொம்மையை கையில தூக்கி ஹீரோ சொல்றாரு, நான் உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனா உனக்கு தேவையான ஒரு நல்ல குடும்பத்தை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி
அந்த குட்டி பொம்மையை இளவரசி கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்போ ஹீரோ இளவரசி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இளவரசியை கூட்டிட்டு போயிட்டு அவருடைய அன்பை மொத்தமா கொடுக்க, இத நிழல் வழியா பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலயும் அந்த குள்ள மனிதர்கள் அருமையான மியூசிக்கை வாசிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.